வணக்கம் மக்களே. ஒவ்வொரு ஆடி கிருத்திகைக்கும் அவர் ஏதாவது நல்லது செய்வாருன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் செய்யலை. இன்னைக்கு அவரை செஞ்சிடலான்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ ஆடி கிருத்திகைக்கு முருகனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோம், முடியலை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணி பண்ணுற நம்பிக்கையோட அவருக்கு ஒரு பாயசத்தை போடலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்படி இந்த அடுத்த ஆடி கிருத்திகைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஒளிவட்டமும் தெரியல அப்படின்னா அந்த பாயசத்தை நானே குடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு உன்னை நான் பிளாக்மெயில் பண்ணல, பட் லைட்டாக நான் பிளாக்மெயில் தான் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக நம்ம முருகனுக்கு ஒரு பாயாசம். ஃபஸ்ட்டு அடுப்புக்கும் குண்டானுக்கும் ஒரு வணக்கத்தை போடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எந்த அளவுக்கு வீடியோ எடுக்கிறது முக்கியமோ அந்த வீடியோ வைக்கிறதுக்கான பொசிஷன் செட் பண்ணுறது அதோட ரொம்ப முக்கியம். அதை நான் ரொம்ப பாடாப்பட்டிருக்கேன். அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு செட்டப்பை போட்டு நான் உட்கார வச்சுருக்கேன். ஸோ சமைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ இந்த பொசிஷன் செட் பண்ணுறது அதோட பயங்கரமாக டாஸ்காக இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம இந்த முருகருக்கு போட போகிற பாயாசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் பாயசத்துக்கு தேவைப்படும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட சேர்த்து என்னோட பண்பு, பாசம், அறிவு, நேசம் எல்லாத்தையும் கலந்து இந்த பாயசத்தை நான் செய்ய போகிறேன் முருகருக்காக. நான் போட போகிற இந்த பாயாசம் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏனியோ அவருக்கு இந்த பாயசம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மற்ற வீட்டிலலாம் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு அதெல்லாம் ரொம்ப பண்ணுவீங்க. நான் சுத்தபத்தமாக தொடச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த சுத்தம் தாண்டி மனசு ஃபுல்லாக ரொம்ப சுத்தமாக க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பாயசத்தை நான் போட போகிறேன். இது ஒரு விதமான லஞ்சம் தான், பட் இருந்தாலும் அவருக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உனக்கு எனக்கும் ஆல்ரெடி நிறைய அந்நியோன்யம் கெட்டு போயிருக்கு. இந்த பாயசத்தின் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் கம்ஃபர்டபுளாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் இதில் ஊற்றிக்கணும். ஓகே, பால் பாயசம். இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாரும் முருகரை கும்பிட்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் முருகருக்கு 2 பொண்டாட்டி அதனால தான் அவர் கும்பிட்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பாவம் அவரே ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் அப்போனா பரவாயில்ல, இப்போ எக்கச்சக்க கேஸ் இருக்குது பார்த்து பண்ணுங்க. இந்த பால் காரருக்கும் பசிக்கும் போது பக்கத்தில் டக்குன்னு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் இருந்தால் சாப்பிடலாம், இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். ஆனால் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு உழப்பாங்க. முதல்ல பால் காரில் இப்படி இழுத்ததே சாமிக்கு படைக்கிறது இப்படியா வச்சு சாப்பிடுவாங்க. சாமிக்கு படைக்கிறது சுத்தபத்தமா அப்படிலாம் படைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. பட் இருந்தாலும் இது சுத்தம் இல்லை அப்படிலாம் சொல்ல மனசு வரல எனக்கு. எப்பவுமே கடவுள் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் முதல்ல அவர் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நமக்கு என்ன வேணும் உரிமையாக கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு அப்படின்றத நான் நம்புகிறேன். அதெல்லாம் எச்ச பண்ணி கொடுப்பியா அப்படி இப்படி அதுக்காக முருகா அதனால ஒன்று நான் மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. இந்த மேனுஃபேக்சரிங் கோளாரே நீ கொடுத்த ப்ரொடக்ஷன் நடந்த மிஸ்டேக் தான். நீ படைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஒழுங்காக படைச்சிருந்தோம். அதுதான் கொஞ்சம் கத்தி எடுத்து கட் பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குறது நான் தவிர்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான், மற்றபடி நான் செய்வது தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிட்டு வருவேன். ஓகேவா? இதுவே நல்ல மார்னிங்காக தான் நான் செய்கிறேன். அடுத்து நம்ம போட போகிற இந்த பாலுக்குள்ள இந்த சேமியா, இது ஆல்ரெடி டோஸ்டர்ன்றதால முன்னாடி இன்க்ரீடியன்ஸில் இந்த ஜவ்வரிசி மறந்துட்டேன். அதனால் அதை நான் இப்போது அப்ளை பண்ணிப்போம். சேமியா வெந்துருச்சு. கரெக்டான டைமிங் தான் போகிறோன்னா தெரியல. நான் மேலே இருக்கும்போது பார்த்துப்போம். நம்மளே பார்த்துக்கிறோம், அவர் சாப்பிட்ற டிஷ் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்துக்க மாட்டாரா? பார்த்துப்பாரு, நல்ல மனுஷன். ஜவரிசி போட்டாச்சு. ஸோ அது வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுட்டு நட்ஸை போட்டுட்டு இந்த மில்க் மேல ஊற்றி முடிச்சுட்டு அவருக்கு சூப்பரான பாயசத்தை போடுறோம். ஸோ கண்டிப்பாக அவருக்குன்னு ரெடி. அவர் இந்த பாத்திரத்துக்கு நான் ஒரு சொட்டு கூட சாப்பிட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிங் அவர் முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். நல்லபடியாக இருக்கும். அறுபது நல்லா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டு அப்புறம் சேமியா போட்டுருக்கணுமா. பட் எனிஹவ் ஜவ்வரிசி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். பட் ஓகே,
ஓரளவுக்கு பாயசம் மாதிரி இருக்கு. நல்லபடியா பாயசம் இதுதான். என்னை பார்த்தா பயபக்தியா, என்னை பார்த்தா பயபக்தியா பாயசம் பண்ற மாதிரி இருக்கா மம்மி? நோ கமெண்ட்ஸ். நான் பயபக்தியா தான் பண்றேன். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எடுத்துருக்கிறது நம்ம கம்மியான அளவு தான் இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப சுகர் ரொம்ப பிடிக்கும். மில்க் மேட் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக இந்த பாயசத்தை வந்து போட்டுக்கிறோம். கூடவே அப்பப்போ நம்ம வந்து முருகன் பாட்டையும் சேர்த்து போட்டுக்கணும். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடும் போதோ செய்யும் போதோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ முருகரை பற்றி முருகர் பாட்டு பேக்ரவுண்டாக ஓட விட்டுட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முருகருக்கு செய்யணும். இதில் வந்து அவர் மேலே இருக்க கோபம், கஷ்டம் இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அவருக்கு இந்த பாயசத்தை நான் போடுறேன். இந்த பாயசத்தை நல்லா போடுறேன். அடுத்த வருஷம் அவருக்கு இருக்கு. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இந்த மோகினி படத்தில் 2 காலை உள்ளே விட்டுட்டு அந்த எண்ணெய் சட்டியில் வைப்பாங்கல்ல, என்னைய பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அந்த மோகினி பேயே வந்து உட்காந்து முருகனுக்கு பாயாசம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன அது ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அவ்வளோ மட்டும்தான் வித்தியாசம். வச்சுட்டு எல்லாம் வேலை செஞ்சு உழைக்கிற முருகருக்காகவும் இந்த குடும்பத்துக்காக யாருமே மதிக்க மாட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு. இந்த இவரை கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் க்ரீமியாக நல்லா வந்துடுவாப்புல. அதனால இவரை கொஞ்சம் ஊற்றுறோம். ஸோ இந்த பாயாசம் எதை வேண்டி அப்படின்னா என் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக போடும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் சில பல கடமைகள்லாம் எனக்கு வச்சுருக்காங்க. அதனால ஏகப்பட்ட மனவரத்தை உளைச்சலுக்காக இருக்கேன் நான். அதுவும் ஓரளவுக்கு சரியாகும். எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாத முருகா அப்படின்னு டேரக்டாகவே கேட்குறேன். எனக்கு என்ன உனக்கு தெரியாதா? ஸோ நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த பாயாசமே பெரிய இந்த குண்டா இல்லாமல் ஒரு பெரிய அண்டாவில் வச்சு நான் பாயாசம் கிளறி கொடுக்கலாமா? ஓகேவா? ஹலோ பாப்பா பாப்பா, வாசனையும் நல்லா தான் வருது. என்னதான் வருது? முருகருக்கும் பிடிக்கும். ஓகே, பாயசம் முடிஞ்சு நம்ம வந்து நெய் ஊற்றி வறுத்து உள்ள கொட்டி அவர்கிட்ட வச்சிடலாம். எப்பா முருகா, ஏதாவது போட்ட பாயாசத்துல ஏதாவது கூட போற படம் இருந்துச்சுன்னா என்ன மன்னித்து விடுவா எப்பா. இறைவா, இந்த வருஷம் போட்ட பாயாசம் அடுத்த வருஷம் இது பாயசம் போடக்கூடாது, அண்ணால வச்சு இந்த பாயாசத்தை போடணும். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா கடைசியில உண்ணாலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளேம் பண்ணா வாயை மூடிட்டு கேட்கிற ஒரே ஒரு ஜீவன் நம்ம சாமி மட்டும்தான். ஸோ அதனால எல்லாமே உண்ணாலாம். ஸோ நான் பிளேம் பண்றதுக்குன்னு வச்சிருக்கேன் ஒருத்தவங்க சிவனும் முருகர் இருக்கிறவங்க எல்லாமே. சரி, இன்னைக்கு ஒரு இந்த பாயாசம் இத்தனை நாள் நான் பண்ண காரியம் எல்லாத்துக்கும் நான் பண்ண போற காரியத்தை பார்த்து ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு, இனிமேல் உன்னடா அப்படி பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஆடி கிருத்திகை வாழ்த்துக்கள்.